அதே பக்கத்துல 8:12 நான் படிக்க பார்த்தேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர் எதை குறித்து தான் பிரசங்கிக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப விசுவாசம்னா என்ன அப்படிங்கிற நீங்க புரிஞ்சு கொள்ளணும். விசுவாசம் என்ன அப்படின்னா எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கும், நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதது நிச்சயம். நீங்க ஒரு நம்புறீங்க பாருங்க, அது நம்பிக்கை. யாரு செய்வாரு அப்படின்னா நம்பிக்கை. ஆனா விசுவாசத்துல நம்பிக்கையில உறுதி, நம்பிக்கையில உறுதி. அப்ப இவங்க விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றார்கள், விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா அவரை குறித்து என்ன, அந்த சந்ததி என்பதை அவர்கள் விசுவாசித்தபடினால், நான் கிறிஸ்துவின் சந்ததி என்பதை அவர்கள் விசுவாசித்தபடினால் அதற்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆமென். அந்த சந்ததி மனித சந்ததி இல்ல, மறுபடியும் பிறக்கப்பட்ட சந்ததி. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி. அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் வானத்துக்குரியவர்கள், அவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஆமென், ஆமென். தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிவுள்ள விதத்தில் அழிவில்லாத விதத்தாகிய வார்த்தையினால் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டார்கள். ஆமென். நீங்கள் வார்த்தையினால் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டவர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் அந்த மனித வம்சம் இல்ல. மனித வம்சத்தை போல் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நீங்கள் அந்த வம்சம் இல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் வம்சம். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நான் இந்த பூமி மனிதன் மறித்து விட்டேன் என்கிற அடையாளத்துக்காக தான் அவர் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்போ அதை குறித்து விவரித்து பிரசங்கித்தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இவ்விதமாக அவர்கள் போக சில பேர் தண்ணீர் இருக்கிறது, உடனே சொன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இது எப்படி இந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு தெரிஞ்சிச்சு? அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அதைத்தான் பிலிப்பு விவரித்து சொல்லியிருக்கிறார். அதுதான் நீங்க இப்போ நீ மனிதனா இருக்கிற, உனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியாக நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பலி செலுத்தப்படும் பாரு, அந்த பலிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ உனக்கு பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். இது நீ பழைய மனுஷன் அவரோடு கூட மறிச்சிட்ட அப்படி விவரித்து சொன்னதுனாலதான், நான் இப்ப புதிதாக பிறந்திருக்கிறேங்கிற விசுவாசித்தனால்தான் அந்த மரணத்துக்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தில் இருக்கிறார். ஆமென். அது எதுக்கு விசுவாசத்தெல்லாம் வருகிறது? அவங்க கேட்ட, அவங்க சொன்னதை நம்புறதுல உறுதி. இப்ப பிலிப்பு அந்த மந்திரிக்கு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவன் நம்பிட்டான். அந்த நம்புறதுக்கு நிச்சயம் தான் விசுவாசம். ஒரு பொருளை நம்புறீங்க, அது நம்பிக்கை. நம்பிக்கையின் உறுதித்தன்மை விசுவாசம். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தது எல்லாம் அவங்க விசுவாசித்தார்கள் என்றால் நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. காலங்கள் மாறி நாம் எது மாறினாலும் அவங்க நம்பிக்கையில உறுதியா இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி உறுதியா இருந்தார்கள். ஆமென். உங்களுக்கும் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவார், உங்களுக்கும் வேதத்திலே தேவனுடைய சித்தங்கள் என்ன என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்க நம்பிக்கையில உறுதியாக இருங்கள், தேவன் நிச்சயமாய் செய்து தருவார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. ஆமென், ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதிலே எந்த சூழ்நிலையில் எப்படி போய் கொண்டிருந்தாலும் அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருப்போம். ஆமென். சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை மாறிக்கொண்டிருந்தாலும் நிச்சயமாக நாம் பார்ப்போம், நிச்சயமாக நடக்கும். ஆமென். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு 53 சொல்லப்பட்டிருக்கு, அநேகர் அவருக்கு பங்காய் கொடுப்பேன், அவரும் அநேக பலவங்கள் பங்காய் எடுத்துக் கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு சொல்லியிருக்கிறார், நான் மகிமைப்படுனால எல்லா ஜனங்களையும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 2 சொல்லியிருக்கிறார், தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லையை உனக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே தேவன் சபைக்கு, கிறிஸ்துவுக்கு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு என்னதெல்லாம் சொன்னாரோ அது சபைக்கு உரிமையா இருக்கிறது. ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு அது சபையாகிய சரீரமாகிய நமக்கு தலையாக தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அதிகாரம், கர்த்தத்துவம்,
வல்லமை, துரைத்தனம், எல்லா ஐஸ்வர்யம், ஞானம், நலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடித்த ஆயுசு, மரணத்தை ஜெயிக்கிறது, நீ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து, அவர் சொல்ற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு விசேஷத்தை அறிவித்து அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அவர்கள் மறுரூபம் ஆக்கப்படட்டும். அவர்களை மறுரூபப்படுத்த ஞான சகல ஜாதிகளையும். ஆமென். எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டும்? அவரை ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்களே, விசுவாச சந்ததிகள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி, அதுதான் சபை, நீங்களும் நானும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சரீரம், கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், என் தலையா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அதை நாம் விசுவாசிக்கிறோம் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த மனிதர்கள் சிந்திக்கிறது போலயோ பேசுறது போலயோ நாம் நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. நாம் விசுவாசத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் அவருக்கும் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்கும் நாம் இருக்கிறோம், அவருக்கும் நாம் அசைக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதற்கு பிரிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே ரதத்தை நிறுத்த சொல்லி அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அங்கே பிலிப்பு ஆவியானவரை எடுத்துக்கொண்டு போனார். அந்த மந்திரி சந்தோஷத்தோடு போனார் என்று சொல்லப்பட்டது. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றாலும் சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுலலாம் நீங்க பாருங்க, அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்தார்கள், அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அன்னைக்கு நேச்சுரல் நம்ம பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருப்பாங்க, அவர் மகதேனியா சபை அவங்க அவ்வளவு உபத்திரத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் ஆவியில சந்தோஷத்தோடு இருந்தார்கள், மனநிறைவோடு இருந்தார்கள். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்ம பக்தினால வரல, நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதை நம்புறதுல உறுதியா இருக்கிறாங்க. அவங்க நாம் கிறிஸ்துவின் வம்சம்ங்கிறத நம்புறதுல உறுதியா இருக்கிறாங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவதான் இந்த பூமியில நான் இருக்கிறேன் உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சுவாபங்கள் அவங்களுக்குள்ள வருது. அல்லேலூயா. அதை நம்புறபடினால்தான் அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய சுவாபம் வருது. அதுதான் பவுல் சொல்றார், என்னுடைய சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. அவர் ஏன் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை நம்புறதுனால, தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையில உறுதியா இருக்கிறதுனால. சூழ்நிலை மாறினாலும் எது மாறினாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் மாறுவதே இல்லை, நிச்சயமா என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற உறுதியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதையும் அப்போஸ்தலர் ஏசாயாவை படிச்சுட்டு ஏசாயா